எண்ணிக்கை உண்டுமா. கும்ப எடுத்தாலும் தலையில இருந்து கீழே இறக்க மாட்டாங்க. கும்ப எடுத்தா அவ்வளவுதான். அங்க இருந்து எடுக்கும் கும்பம் 2:30 மணி ஆகும் இறக்கு. எத்தனை மணிக்கு எடுப்பாரு? கரெக்டா அந்த நேரத்துல எல்லாம் 10 மணிக்கு எல்லாம் திறந்துருவாங்க கும்பம் கடல்ல. அப்ப கடல்ல இருந்து எடுக்கிறது 10 மணிக்கு எடுப்பாரா? சரி. ஏதாச்சும் சாயந்தரம் 6:30 மணி ஆகும். முதல் கும்பமே மாரியம்மைக்குள்ள கும்பம் முடிஞ்சு போகும். அவன் பிறகு பத்திரகாளி அம்மைக்கு ஒரு கும்பம் எடுப்பான். வெடி விழுந்து போகும். 4 மணி வரை கும்பத்தை இறக்க விடியதான். அதுல எவன் எடுக்க மாட்டாலும் அத்தனை பேரும் செத்தான். அப்பேற்பட்ட கும்பம். அப்படிப்பட்ட கும்பம் அதான் அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. இப்ப உனக்கு கம்பி என்ன வேண்டிய நாள் வந்துட்டு கேட்டு நிக்கிறாங்க. எப்பவுமே கிடைச்சாச்சு. ஒரு துண்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். அவளே இனி கொள்ளணும். ஆதி நம்ம எதுல விட்டோம்? இதுல கேள்வி கேட்கிறீங்களா? உங்க அப்பாவா உடனே கொல்லனே எங்க அப்பாவா? அந்த நேரத்திலே ஆணலகள் அதிசூரம் வந்து பிறக்கிறான். வேர்வையிலே பிறந்து விடாதே எம்பெருமான் எனக்கு இணை வேற புத்தன் என்று பெயர் நடத்தி கொடுத்தார். வேர்வபுத்திரனை பார்த்து எம்பெருமான் சொன்னார், அப்பா வேர்வபுத்திரா, ஏழு கடலுக்கு அப்பாரி இரும்பாரி கோட்டையிட்டு இருந்துலகத்தை அரசு ஆண்டு வருகின்றான் என்னுடைய மாமன். சரி, அவன் உடனடியாக நீ சென்று அவனுடைய தலையை அறுக்க வேண்டும். அவன் ஒரு வேள்வி விளக்கிறான், அதில போட்டு சுட்டி எரிக்கணும். அப்படி ஆகட்டும். இறந்த உடனே வருவா மனைவி வேதவல்லி. சரிதான். அவன் தலையை வெட்டி வேள்வியில போட்டு அதையும் எரிக்கணும். அப்படியா? கோட்டை கொத்தலங்கள் அத்தனை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும். சரிதான். கக்கல் பட்டான் பட்டான் என்று சொல்லி தம்பட்ட ஓசை எனக்கு முழங்கணும். அப்படியே ஆகட்டும் இறைவா என்று சொன்னேன். சரிதான். அந்த வேர்வபுத்திரனானவன் குருவி பாய்ச்சலாக பாய்ந்தான். சரிதான். மக்களுடைய கோட்டை சென்று கர்ச்சனை போட்டார். அந்த கர்ச்சனையோடு சென்று அவனோடு கடும்போடு புரிந்தார். புரியக்கூடிய நேரத்தில் 7-8 நாளாகவே 2 பேருக்கும் மித்த நடக்கிறது. வெற்றி தோல்வி என்பது இல்லாமல் பார்த்தால் சக்தியானவள் தந்திரமாக ஒரு ஆயுதத்தை வாங்கி கொடுத்த அதை வாங்கின அந்த வேர்வபுத்திரனானவள் அந்த தக்கனோட தலை ஐயாறு தலையார் சக்கராயனுடைய முண்டை மட்டும் கரையில கிடந்து துடுக்குது. அந்த நேரம் அந்த அரண்மனைக்குள்ளாடி புட்ட வைத்துக் கொண்டிருந்தால் இந்த வேதவல்லி கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் வேள்வியில செவ்வாத மனம் சாந்த மனம் வீசக்கூடிய வேள்வியில கோழி சுட்டா எப்படி ஒரு வாடை வரும். இந்த வாடை அடிக்கும் போது நினைக்கிறாங்க ஐயோ குண்டுக்குள்ள எவ்வளவு விழுந்துட்டான் பொருங்க அப்படின்னு சொல்லி புருஷன் இறந்தது இவளுக்கு தெரியாது. நேர இவன் புட்டுக்குள்ள வெளியே வர்றா. அப்படி வரும்போது இந்த கண்டம் கரையில வந்து துடிச்சுட்டு பார்த்தீங்களா? சரிதான். யாருக்கு வேட்டி? யாருக்கு? அப்பாவோடது. நம்ம மாப்பிள்ள வேட்டி அப்படின்னு சொல்லி வாய் வளர்த்த பார்த்தீங்களா? இந்த வாய் இவ்வளவு அகலமா இருக்கிறது இவன் ஒருத்தியன் தான். சரிதான்.
நல்ல காலம் நூலோட வந்தாரா பயந்துட்டியளோ? துணியை எடுத்து கொடுத்தாலும் பட்டு சரிதான். ஒருவேளை கல்யாணம் முடிக்கிட்டான் எப்படி சேர்க்கு இருக்கும் அதோ ஜெயம் நாளை காலையில 11 மணிக்கு அம்மா கேட்டுடுங்க. அதே சமயத்தில் தக்கனானவள் தக்கனுடைய கோட்டைக்கு வேர்வமுத்திரன் செல்ல சரி நம்மிடத்தில் வந்திருக்கிறது நமக்கு அன்பளிப்பு. பணமா கொடுத்தா நீ சைடு வாங்குவோம் பொட்டு வாங்குவோம் மஞ்சளை வாங்கி அப்படியே நாசப்பட்ட எங்களுக்கு கொடுத்தது இதான் இருக்கு. உனக்கு கொடுத்தது எங்க? உனக்கு கொடுத்தது எங்க? கொடுத்துட்டியா? எடுத்தவுடன் கொடுத்து விடும். அண்ணார்கள் நமது வில்லிசை பாராட்டு அதாவது திங்கள் நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பரப்பை ஊரை சேர்ந்த பரம்பை இந்த பரம்பை ஊரிலே வந்து சரி இதற்கு முன்னால நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். அம்மா எத்தனை வருஷமோ எத்தனை வருஷங்களும் அந்த வில்லிசை நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வருஷமும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாள் அம்பிகை. அம்மா அன்னை ஆதிவராசக்தி அம்பிகை முத்தாரம்மை பத்திரகாளி அம்மை உடையடி இசைக்கம்மன் இருக்கக்கூடிய ஆலயத்திலே வந்து மீண்டும் நமக்கு வில்லிசை நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். சரிதான். நாங்கள் சிவசுடலைமான சுவாமியினுடைய திருக்கதையை 3வது நேரம் பாடிக்கொண்டு இருக்கின்றோம். அம்மா பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய புலவர்களை பாராட்ட வேண்டும், சரி ஆக்கப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்க 2 பேருக்கும் 2 பட்டு சேலை. அப்ப 2 பேருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு வேஷ்டி. ஆமா காவி வேஷ்டி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன? உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். ஆமா பாதி கவர் பாதி உங்களுக்கு அவ்வளவுதான் முடியும். ஆகையினால் மறுபடியும் ஒரு சட்டை எடுக்க போயிருக்காரு. அன்னார்கள் நமது பாராட்டி நமக்கு அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். சரி அன்னார்களே அம்பாளுடைய திருவருள் பெற்று கோடி கோடி காலம் மட்டும் வரையத்தில் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா வாழையடி வாழையாக அன்பளிப்பு கொடுத்தார்களே அம்மா அண்ணன் குமரேசன் அண்ணன் அண்ணாச்சி அவர்கள் எல்லோருமாகவே சேர்ந்து அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அண்ணா நம்ம கொண்டு வந்து தந்தது அந்த குமரேசன் அண்ணன். சரிதான். அண்ணார்கள் எல்லோரும் அப்படி என் தாயாகி பத்ரகாளி அம்மனுடைய திருவருளினாலும் உடையடி இசைக்கம்மனுடைய திருவருளினாலும் முத்தாரம்மனுடைய திருவருளினாலும் அப்படி இவ சுடலை மாட சுவாமி பச்சத்தினி வாதை சரிதான் எல்லோருடைய திருவருளினாலும் வாழையடி வாழையாக அன்னார் அவர்களை வாழ்த்துவதற்கு தங்க ராணிக்கு வயது போதாது என்றாலும் அன்னார்களை வாழ்த்தி வணங்குவதற்கு இறைவன் இருகரம் தந்திருக்கின்றார். ஆமா அன்னார்களை வாழ்த்தி வணங்கிக் கொண்டு இப்படியாக வேதவல்லினுடைய தலை அறுத்தால் நிறைய வேள்வி குழிக்குள்ளே போட்டு சுட்டரித்தால் இளைஞரும் முத்தமாகப்பட்டவர் சரிதான் கோட்டை கொத்தளைகளை எல்லாம் தலை மொத்தமாகவே தமிழ் முடியாக்கினார். அந்த நக்கராஜனும் வேதவல்லி இறந்த செய்தியை எம்பெருமானும் பார்வதியை அறிய வேண்டும் என்பதற்காக தம்பட்டத்தை எடுத்து அடிச்சு வளர்க்கிறார். சரிதான். அந்த தம்பட்டத்தினுடைய தமிழோசை யாருடைய காதலை சொல்லி கேட்கிறது தங்கரானே தம்பட்டத்தில்
மந்தலை மந்தலை எடுத்தாரோ ஆடு. அப்போது இந்த வீரபுத்திரனானவன் தம்பட்டத்தை எடுத்து அடித்தான் பாருங்க. அந்த நேரத்திலே பார்வதியானவள் ஓடோடி வருகின்றார். இறைவா, என்னம்மா, என்னுடைய தாய் தந்தைகளை வீரபுத்திரன் கொண்டு விட்டான் போல் தெரிகிறது. இறைவா, இருந்துட்டார்கள். உங்க அப்பா இறந்துட்டா, உங்க அம்மா சொத்துட்டா. அவர் இருந்த படிகளத்தை நான் சென்று பார்க்க வேண்டாமா? உயிரோடு இருக்கும் போது அவங்க போக வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினீங்க. அதாவது நல்ல காரியத்துக்கு போகாம இருந்தாலும் இந்த காரியத்துக்கு போய் தானே ஆகணும். அதனால பார்வதி, என்ன என் காலையில நீயா வந்து ஏறிய நான் தூக்கி இருத்தட்டா? இல்ல இல்ல, நானா வந்து ஏறுறேன். இவன் அப்பா இறந்த செய்தியில போய் காலையில போய் ஏறினது கீழே விழுந்துட்டா. அந்த மயக்கம், அந்த ஏக்கம். ஆமா, திருப்பியும் பகவான் எப்படி இல்லாம தூக்கி மேலே இருக்கிட்டு காலை வாகனத்திலே அமர வைத்துக் கொண்டு நேராக தக்கவரை கோட்டையில் வந்து வரக்கூடிய நேரத்திலே எப்படி காட்சி கொடுத்ததான் தெரியுமா? எப்படி ஆட்டருத்தை கள்ளம் போல் அமரில் வற்றே பாடு கண்டால் தகப்பனோட பருந்தலையை கண்டாலே வந்தவளோ பார்க்கக்கூடிய சமயத்தில் கிளம்போலி அமறிவிட்ட உதிரமெல்லாம் பாடுகின்றான் தகப்பனுடன் மருந்தவையை கண்டால் இல்லை. மகளாக வந்தவள் மணி மார்போடு அடித்தலனை சொல்லுகின்றாள் பார்வதியானவள். இறைவா, இறந்து போன் அம்மா
என்னுடைய தாய் தந்தைகளை நான் இந்த கொல்லத்தோட பார்க்க வேண்டும் இறைவா. உன்னுடைய தாய் தந்தைகளை கொல்லணும்னு சொன்னது நீதான். நான் தான் ஐயா. நான் கொன்னிட்ட வேறுபத்திரங்கள் ஐயா. கைலாச மலையில் இருக்கும் பொழுது சொல்வீர்களே பெண் புத்தி என்னை சொல்லுவீர்களே. நான் சொன்னேன் எப்படி எங்க அம்மா அப்பாவை கொல்லலாம். அதாவது நீ ரொம்ப கோபத்துல சொன்ன. பொண்டாட்டி கோபப்படும் போது புருஷனும் கோபப்படணும். அப்பதான் சரிசமா சண்டை போட முடியும். ஆகையினால்தான் கொன்னிட்டீங்களா? உனக்கு கோபம் தான். நானும் கோபத்துல ஒருத்தரை பிறவி செஞ்சேன். போனா 2 பேரையும் சொலக்கு ஐயா. எப்படி என்னுடைய தாய் தந்தைகளை எழுப்பி தரணும் ஐயா? எப்படியாவது எனக்கு எழுப்பிட்டாங்க ஐயா. பார்வதி என்னையா? பட்டக்கல் எழுப்பலாமோ பாரிடகில் பார்வதியை இட்ட எழுத்து கொண்டுமானால் எப்படி எழுப்பி தரலாமே இறைவா? எப்படியும் நான் நினைச்சேன் எழுப்பலான்னு உனக்கு ஒரு தைரியம் இருக்கு. படைக்கும் கர்த்தன் அழைக்கும் கர்த்தன் பரமசிவன் நீங்கள் தானே. நான் தான். உங்களாலே ஆகாவிட்டால் வேற ஒருவரா? உங்க அப்பாவுக்கு உயிர் கொடுக்கலான்னு நான் நினைக்கும் போது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தலை இல்லையே முண்டை மட்டும் தானே கிடைக்கும். ஏதாவது ஒரு தலையை வச்சு உயிர் கொடுத்துருங்க. ஆனா உங்க அம்மா பரவாயில்ல, முண்டமா இருந்தாலும் சூப்பரா இருக்கா. ஆமா ஐயா. உங்க அப்பா அதை விட இவரு பேக்கு, உங்க அப்பா பேக்கு கடையில வேலை பார்க்காரா? அவரு பேக்கு கடையில வேலை பார்த்தாரு. இப்ப பேக்கா போயிட்டாரு. பேக்கா போகல, பேக்கா போயிட்டாரு. ஆளுநராலே பாதையா கவலைப்படாத. இந்த தலையே கிடையாது, எந்த ஒரு தலையா தான் இவரை எழுப்ப முடியும். ஏதாவது ஒரு தலை எப்படியாவது எனக்கு எழுப்பணும். எப்படி உனக்கு அம்மா அப்பான்னு கூப்பிடணும். வேணும். வேற உத்தரா ஐயா? நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கைலாச உரத்தலை சென்று வடக்கை தலை வைத்து உறங்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் 2 தலைகளை அறுத்து கொண்டு வா. சரி இறைவா, இதோ கொண்டு வருகின்றேன். அப்படி என்று சொல்லி அவன் சென்று பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு யானை உறங்குவதை பார்த்தா வடக்க தலை வச்சு உறங்குறது. அந்த நேரத்துல அதாவது இந்த வேற உத்தரை யோசிக்கிறான். என்ன யோசித்தால் தக்கராஜனுக்கு ஏற்கனவே ஆணவம் அகங்காரம் இவனுக்கு பொறுத்த உண்டு. ஆமா ஆமா. இந்த யானையினுடைய தலை அறுத்து கொண்டு இந்த தக்கராஜனுக்கு பொறித்து உயிர் கொடுத்தா இவன் இந்த நாட்டை வைப்பானா? வைக்கவே மாட்டான். நாட்டு மக்களை உயிரோட விடுவானா? விடவே மாட்டான். அது மட்டுமல்ல, கைலாச மலையிலும் ஒரு யானை இருக்கு. கைலாச மலையில விநாயக பெருமான் இருக்கு. ஆமா ஆமா. படையலுக்கு அடி வரும் பார்வதி மாலா, நம்ம பழைவினைகள் போக வேணும் படையலுக்கு பார்வதி மாலா, பழைவினைகள் போக வேணும் சொல்லணும். அப்ப இவரும் போவார், அவரு போற 2 வரைக்கும் சண்டை நடக்கும். சரிதான். சண்டை நடக்கும் போது என்ன வரும்? சண்டை நடக்கும்போது ரத்தம் தானே வரும். சண்டை நடக்கும்போது ரத்தம் வரும். சிலவும் பயத்துல நம்ம முதல்ல விட்டோம். எப்படியாவது என்னுடைய தாய் தந்தையை எழுப்ப வேண்டுமே என்று சொல்ல வேகவத்திரனை அழைத்து சொன்னார். வேகவத்திரன் சென்று பார்த்தால் அந்த நேரத்தில் மாட்டினுடைய தலையறுத்தால் எனது கரத்திலே எழுந்தினான். ஆட்டினுடைய தலையறுத்தால் எனது கரத்திலே எழுந்திருந்தார். ஆண்டவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அந்த நேரத்திலே தலையதை கண்ட போது சிவபெருமான் என்ன செய்கின்றார்? தலையும் உடலையும் பார்க்கின்றார். மாற்றமான தலை யாருக்கு சேரணும் பார்க்கணும். அதற்காக வேண்டி மாட்டி தலையதை
யாரதே யாரோ மாட்டு தலையை எடுத்தார். ஆமா தக்கனுடைய உடம்பிலே சேர்த்து அவனுக்கு உயிர் கொடுத்தார். ஆட்டு தலை ஒன்றை எடுத்து அழகுடைய வேதவில்லனுடைய கண்டத்துல வைத்து திருநீற்றை வாரி போட்டு திருப்பிரம்பு எடுத்து அவளுக்கு பின்பக்கம் ஒரு அடி அடித்த அடியோடு அவ எழும்பிட்டான். எழுந்தால் ஆட்டு தலையோடும் மனித உடலோடும் வேதவல்லியோ மாட்டு முகத்தோடும் மனித உடலோடும் தக்கராஜனும் எழுந்து வருகின்றார்கள். எழுந்து வரும்போது சத்தம் போட்டுட்டு தானே வந்திருப்பாங்க. ஆமா மாடு எப்படி சத்தம் போட கரும்பத்த மாடு கரும்பத்த மாடு சொல்லி நீ சத்தம் போடு. சின்ன மாடு அப்படியா? நீ பெரிய மாடு அதுவா? நம்ம ரெண்டு பேரும் போட்டா கண்ணு சரி. நீ சத்தம் போடு பாப்பா. மாடு வர்ற பிள்ளை ஒன்றையே மாடா பிறக்கணும். ஆடு வரும். ஆடு வருமா? நீ ஆடுன்னா சத்தம் போடு. ஆட்டம் தான் வருகிறது, ஆடியா கூட வராது. ஆடு வரும். இந்த ஆடு வரும். எந்த ஆடை கொடுத்தாலும் சொல்லி முடியும். சரி. மாட்டு முகத்தோடு மனித உடலோடு எழுப்பி வந்தான் தக்கனானவன். ஆட்டு முகத்தோடு மனித உடலோடு எழுப்பி வந்தால் அந்த நேரத்துல தெய்வாதி தேவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து சொல்றாங்க. ஆடு மாடு என்று சொல்ல துவக்கினார்கள். அந்த நேரத்திலே பார்வதியானவள் ஓடோடி வருகின்ற சுவாமி, ஐயா எங்க அம்மாவுடைய பின்புறம் பார்த்தீர்களா? பார்த்தேன் அம்மா. எங்க அம்மா அடிக்கடி தோசையும் ஆப்பமும் சப்பாத்தியும் போட்டு வைக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐயோ எல்லாமே நிலக்கடலையா தொழில் பாருங்க. எங்க அம்மாவுக்கு பேக்க பாருங்க. சொன்ன அம்மாக்கு கேட்ட உருவம் அதுதான். அதனாலதான் அவ அப்படி இருக்கிறான். அந்த கடலில் நாங்க என்ன செய்யறது சுவாமி? நீ வறுத்து சாப்பிடுது. அது மட்டுமில்லை, எங்க அப்பாவை பாருங்க, திறந்தோறும் புட்டு தள்ளி கொண்டிருக்கிறவன் அவனும் தோசையாக இட்டு கொண்டிருக்கின்றான். என்ன செய்வது? கொஞ்சம் அப்பாக்கு ஆணவம் கலந்துட்டுது. உங்க அப்பா சின்ன நிலையா நின்னா சரி, எப்படியாவது அடைச்சாது விடுங்க சுவாமி. முடியாதா? முடியாது. இறைவன் வந்தது வந்தது. ஏதோ ஆசையில உயிரை கொடுங்கன்னு கேட்டேன். இப்படி மாட்டுத்தலையோடு மனித உடலோடு தேவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஐயா, கைலாச மலையில் ஒரு ஆடு வருது பாத்தியா? ஒரு ஆடு வருகிறது வார்த்தையா? கரும்பத்த மாடு. ஆடு வாங்கிட்ட கேட்க கைலாச மலையில ஒரு மாடு வருதில்ல மாடு. இந்த மாடு சிவனுக்கு யாரு மாடு? மாமா மாடு. மாமா மாடுன்னு சொன்னேன்ல, சரியான மாடுன்னு பெரும் புரிஞ்சு போச்சு. ஆனா ஆட்டு தலையோடும் மனித உடலோடு ஒரு பொம்பளை வர்றாலே இந்த ஆடு அந்த மாடுக்கு யாரு மாடு? மருவி. மருவி. இந்த ஆடு மாடு யாரு? அப்ப இந்த ஆடு சிவனுக்கு யாரு? மாமி. இந்த மாடு சிவனுக்கு யாரு? இந்த மாடு ஆடு பார்வதிக்கு யாரு?